சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று வந்த ஒரு தீர்ப்பு. டக்குன்னு சீரியஸ் ஆகிட்டீங்க? இல்லை, இது கொஞ்சம் சீரியஸான சீரியஸ். அவ்வளோ சீரியஸாண்டா. சரி, என்ன கேஸ் என்ன வழக்கு அப்படின்னா, திருநெல்வேலி பாஜக மாவட்ட செயலாளர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு, எதை சேலஞ்ச் பண்ணி வழக்கு அப்படின்னா, நம்ம போன மாதம் வந்து திமுக நடத்திய அந்த மிகப்பெரிய சட்ட போராட்டம், ஆளுநருடைய இந்த அபரிவிதமான அதிகார குவிப்பு, நம்ம தான் அப்படின்ட்டு அவர் பண்ணிட்டு இருக்க அந்த வேலையில் இதுக்கு எப்படியாவது வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு தொடுக்கப்பட்ட துணைவேந்தர் நியமிப்பு விவகாரமா உள்ளிட்ட அந்த விவகாரம். அதில் வந்து மிகவும் பாஜக காரர்களுக்கு எது நெருடுது அப்படின்னா, முதல் விஷயம் ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருக்கு காலக்கெடு நிர்ணயிச்சது அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னாங்க. அவங்கள வேலை செய்ய சொன்னது ரொம்ப இதாயிருச்சு. ஆமா, அவங்க ஈகோ ரொம்ப சீண்டப்பட்டதாக உணர்கிறார்கள். அவங்க டீ குடிக்கிற நேரத்துல நீ என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஜாலியா இருந்துட்டு போட்டோம், அவங்க வேலை செய்ய சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்ற டோனுக்கு வந்து அவங்க இறங்கிட்டாங்க. அதையொட்டி தான் வந்து குடியரசுத் தலைவர் 16 கேள்விகள் வந்து இவங்க உச்ச நீதிமன்றத்தில் கேட்கறாங்க. அங்க குடியரசுத் தலைவர் சார்பில் இருந்து உலக வரலாற்றிலே இப்படிதான் நடக்குதா, அப்பதான் நடக்குதா? குடியரசுத் தலைவர் கேட்குறாங்க அப்படிங்கிறது அது குடியரசுத் தலைவர் கேட்பது அல்ல, ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் வழியில் கேட்பதாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படி தான் நடக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு எது ரொம்ப காட்டமான போர்ஷன் அப்படின்னா, காட்டத்துலேயும் எது காட்டம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த துணைவேந்தர்கள் நியமனம் செய்வது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆர்.என். ரவி போன்ற ஆட்களை வந்து நியமிச்சுட்டு என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, சங்கி மென்டாலிட்டி உள்ள ஆட்களை, சங்கத்துவ ஆட்களை வந்து இந்த கல்வி அதிகாரத்தில் இல்லை இவங்க வேலையே என்ன தெரியுமில்ல, பார்ப்பனியம் பண்ணுற வேலையே என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அது ஐடியா உள்ளவங்களா, பார்ப்பனியத்தின் வந்து ஐடியாலஜி உள்ளவங்கள அங்கங்கே அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டோம்னா எல்லா வேலையும் சிம்பிள், கீழே எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, மேலே மட்டும் பார்த்து விட்டா போதும். சிஏஏ, என்இபி அப்படின்னு பார்த்து காவி பெயிண்ட் அடிச்சு விட்டா போதும், என்ன பட்ட ஆகிட்டு போகுது அப்படின்னு காவித்துவப்படுத்துகிற அந்த வேலை. இதை எதிர்த்து வந்து போடப்பட்ட சட்டமன்றம் தான் துணைவேந்தர்கள், இனிமேல் அவருக்கெல்லாம் பவர் கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் நியமிச்சுக்குவோம். அதன் அடிப்படையில் தான் வந்து துணைவேந்தர்கள் தேடுதல் குழு வந்து முதல்வர் வந்து நியமித்தார். இப்போ இதை சேலஞ்சு பண்ணி தான் இவர் வந்து கேஸ் போடுறாப்புல. இந்த வழக்கில் தீர்ப்பு மட்டும்தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க, அந்த தீர்ப்பு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா, வழக்கு தொடுத்ததுலேருந்து அந்த வழக்கு நடைபெற்ற முறையிலிருந்து எல்லாமே வந்து பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்களில் இந்த சட்டத்துறை ரீதியாக பயணிக்கிறவங்க வந்து கருத்து பண்ணுறாங்க. என்ன வழக்கு தொடுத்ததுலேருந்தே பிரச்சனை அப்படின்னா, வழக்கு போட்டவர் வந்து திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், வழக்கை வாதாடுறவர் திருநெல்வேலிக்காரர். அவ்வளோ அறிவு இருக்கு அவங்களுக்கு, பரவாயில்ல. ஒன்று வீரர் மணியன் போன்றவர்கள் அந்த அளவுக்கு அறிவு இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. மணியன் அவர்களுக்கு அறிவு கிடையாது, இருந்தாலும் 1-2 பேர் இருக்கிறாங்க. இவங்க எங்க வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தொடக்குறாங்க. திருநெல்வேலியில இருந்து பிஜேபி காசை போட்டு அப்படி வந்து கேஸை போட்டாங்க. இப்போ இதுல இருந்து ஏன்பா போடக்கூடாதா அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த பகுதியில் செயல்படுறவங்களுக்காக தான் அங்கே மதுரையில் பெஞ்ச் கோர்ட் ஒன்று வச்சிருக்குது. அப்போ நியாயத்துக்கு அவங்க அங்கே தான் வந்து வழக்கு போகணும். இங்கே ஒரு வீடு இருந்திருக்கலாம், அவருக்கு இங்கே ஒரு வீடு இருந்திருக்கலாம், இங்கே ஒரு வீடு இருந்து மதுரையில் வீடு இல்லாமல் இருந்திருக்கலாம், இங்கே வீடு இருந்திருக்கலாம். சரி, இங்கே ஒரு நல்ல மதுரை வீடு இருக்கா இல்லையா, அங்கே இருந்திருக்கும் ஒரு வீடு. இங்கே இதெல்லாம் சகஜம் தானேப்பா, பாஜக. ஆமா, சகஜம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு ஒரு பெரிய வக்கீல்களை பாக்குறதுக்கு, மணியன் தீரர் மணியன் மாதிரியான வக்கீல்களை பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அதனால சென்னையில போட்டுருக்கலாம். அப்ப சென்னை வக்கீல் வச்சு போட்டுருக்கலாம்ல, திருநெல்வேலி வக்கீல் வச்சு ஏன் போடுறீங்க? திருநெல்வேலி வக்கீலும் திருநெல்வேலி தான். அப்படி அப்ப அவருக்கு இன்னொரு வீடு இருக்கலாம். என்ன இது? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் மதுரை கோர்ட்டு போட்டுருக்கு. ஏன் அங்க மதுரை கோர்ட்ல போடல அப்படின்னா, அதுக்கும் சட்டத்துறை சார்ந்தவர்கள் இணையத்தில். ஆனா இது கேஸை விசாரிச்சிருக்கிறது மதுரை விருதுனா ஜிஆர்எஸ் தான். அவர் இங்க விடுமுறை பெஞ்ச் நடந்துட்டு இருக்கு, ஆமா, அவசர வழக்கில் விசாரிச்சிருக்காங்க. இப்போ இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க மதுரையில் இருக்கிற அமர்வுகளில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்றிய அரசுக்கு எதிரான மனநிலையெல்லாம் கிடையாது. அப்படிலாம் வந்து யாருக்கும் நம்ம அர்த்தம் கற்பிக்க கூடாது. இதுவரைக்கும் வந்த வழக்கின் தீர்ப்புகள் எல்லாமே தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குதுங்கிற பட்சத்தில் அவங்க அதில் இருக்கிற நியாயத்தை பார்த்து வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இங்கே போட்டால் இவர்கள் எதிர்பார்ப்பது போல தீர்ப்பு வராதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கலாம். ரெண்டாவது, பேசிக்காக அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க,
அப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிற எப்படி பார்த்தா அவங்க மதுரையில் தான் போட்டிருக்கணும். ஆமாம், ஆனால் சென்னையில் போட்டிருக்காங்க. சென்னையில் போடுறாங்க. இதை அடிப்படையில் ரிஜிஸ்டர் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னா முதல்ல ரிஜிஸ்டர் இருப்பாங்க, கோர்ட் ரிஜிஸ்டர் தான். அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு இது இத்தனாவது வழக்கு அத்தனாவது வழக்குன்னு அவர் தான் நம்பர் அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி நம்பர் போட்டு கொடுக்குறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெஞ்சுக்கு போய் அது ஓகேவா இல்லையாங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அது உள்ளே போகிறதுக்கே அவர் தான் நம்பர் போட்டு கொடுக்கணும். இதை அடிப்படையிலே ரிஜிஸ்டர் வந்து மறுத்துருக்கணும். நீங்கள் வந்து மதுரை கோர்ட்டெலாம் போடணும், அங்கே போய் போடுங்கன்னு. ஆனால் அவர் வந்து சென்னை கோர்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இது முதல்ல அடிப்படையில் தவறு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், இது வந்து விடுமுறை அமர்வுல வந்து மே மாசம் வந்து கோர்ட்டு ஃபுல்லா லீவு, விடுமுறை அமர்வு கிடையாது. விடுமுறை அமர்வுல வந்து இது சில கோர்ட்லாம் இருக்குது, குடும்ப நல கோர்ட்லாம் உண்டா? அதெல்லாம் உண்டு. எல்லாம் கோர்ட் இருக்கு, ஃபேமிலி கோர்ட் இருக்குது, கிரிமினல் கோர்ட் இருக்குது, அதெல்லாம் கிரிமினல்லாம் லீவு போல இருக்கு. அப்படியா? கிரிமினல் கோர்ட்டா? சரி ஓகே, ஒரு மாசம் லீவு. ஆமா, விடுமுறை ஊட்டி கொடைக்கானல் போகணும் அவங்க. அப்புறம் அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும். பொழுதுக்கு அவங்களே உட்காந்து இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்னைக்கு தான் லீவு? இப்போ விடுமுறை அமர்வுல வந்து என்ன அப்படின்னா, மிக முக்கியமான அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக தான் இந்த விடுமுறை அமர்வுங்கிறது போடுறாங்க. ஏன்னா விடுமுறை காலத்தில் கூட ஏதாவது முக்கியமான அவசர வழக்குகள் வந்து விசாரிக்கப்படாமல் ஏதோ விட்டு போயிடக்கூடாதுங்கிறனால தான் இந்த விடுமுறை அமர்வு போடுறாங்க. இந்த விடுமுறை அமர்வுலையுமே வந்து என்ன அப்படின்னா, முக்கியமான அவசர வழக்குகள் தான் எடுக்கணும். இது அவசர வழக்கா? கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு மிக நீண்ட சட்ட போராட்டம் நடைபெற்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றிருக்கிற விஷயம் அது. இது நீண்ட நெடிய விவாதத்துக்கு உண்டானது. அப்படி இருக்கும்போது விடுமுறை அமர்வுல விசாரிக்க வேண்டிய கேஸே கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அப்படி விடுமுறை அமர்வுலேயே போட்டாலும் மதுரை பெஞ்ச் கோர்ட்டில் 2 விடுமுறை அமர்வு போயிருக்குதான். முதல் அமர்வு, 2ஆம் அமர்வுன்னு 2 அமர்வு போயிருக்கு. அந்த 2 அமர்வுலையுமே விசாரிக்காம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இங்கே இருக்கிற விடுமுறை அமர்வில் ஏன் போடணும் அப்படின்னு சில கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு வந்து தொடர் வாஞ்சிநாதன் போன்ற வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இந்த அமர்வில் இருக்கிற நீதியரசர்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகளை என்டர்டெயின் பண்ணலை. அவங்க வந்து இல்லை, இது தமிழ்நாடு அரசு வந்து என்ன இருக்கிறாங்க, அவங்க சைடு நியாயம் இருக்குது அப்படின்ற போல தீர்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அங்கே போனால் தீர்ப்பு கிடைக்காதுன்ற மனோபாவத்துக்கு அவங்க வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வழக்கு போடுறவங்க எல்லாருமே இந்த நீதியரசிட்ட போனால் தீர்ப்பு நல்ல நமக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கிடைக்குமா, அதுகிட்ட போனால் நமக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கிடைக்குமான்ற மனோபாவத்தில் இருக்கிறாங்க. இப்படியான தீர்ப்புகள் வழங்கக்கூடிய சூழல் வந்தது சட்டத்துறைக்கு அந்த நீதிமன்றத்துக்கு மாண்பை சிதைப்பது போல. ஸோ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, இது குறிப்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அடங்கிய அமர்வுக்கு எப்படியா இந்த வழக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த விடுமுறை அமர்வில் போடப்பட்டிருக்கு அப்படின்ற சந்தேகத்தை பலரும் சோஷியல் மீடியாவில் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் பிரச்சனை. இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, இந்த விடுமுறை அமர்வில் இது அவசர வழக்கு கிடையாது. இதே போன்றதான் 2-3 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து செல்வப்பிரந்தையவருக்கு எதிராக போட்ட வழக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு வந்து இதே போல் தீர்ப்பு கொடுத்தப்பையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு ஒரு எதிர்கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த வழக்குக்கு நீங்கள் எப்படி விடுமுறை அமர்வில் தீர்ப்பு கொடுத்தீங்க? ஏன்னா இது அவசர வழக்கு கிடையாது. இந்த மாதிரியான வழக்குகளை வந்து விடுமுறை அமர்வில் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்ன பிறகும் கூட விடுமுறை அமர்வில் இந்த மாதிரியான வழக்குகளை ஏன் நடத்தணும்? அப்போ இது தொடர்ந்து நீதித்துறையின் மாண்பை வந்து சிதைப்பது போல மக்களுக்கு வந்து ஒரு அச்சமேற்றுவது போல. ஏன்னா நம்ம நீதித்துறை மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்லையும் நம்ம அதான் பேசிட்டு இருக்கிறோம், பொதுவிலையும் நம்ம மக்கள்கிட்டே அதான் முன்வைக்கிறோம். இப்போ கூட பொள்ளாச்சி விஷயத்தில் தீர்ப்பு வந்துச்சு. ஆமாம், நம்மளுக்கு சந்தோஷமா, நம்ம நீதித்துறையை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் கூட கேஸில் தீர்ப்புகள்லாம் வருது, சில நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்படி செயல்படுவதற்கான தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் அரசு தரப்புல இருந்து ஆஜராகிற வழக்கறிஞரும் அப்புறம் நம்ம இவர் எம்பி வில்சன் சாரும் வந்து இதுக்கு வாதாடி இருக்கிறாங்க. அவர் வாதாடும் போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 56 கரெக்ஷன் கேட்குறாங்க. இப்போ இந்த 56 கரெக்ஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்போ அதை ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா ஒரு 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 சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தத்தை 56 கரெக்ஷன் வேணும், அதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தவங்க போடுறாங்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு பதில் வேணும், பார்த்து தான் நம்ம ரெடி பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் நாளைக்கு வந்து நேரில் ஆஜராகிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வில்சன் சார் வந்து ஆன்லைனில் தான் ஆஜராகிருக்கிறாராம். ஏன்னா அவர் டெல்லியில் இருக்கிறாரு, நான் நேரில் வந்து ஆஜராகிறேன், நாளைக்கே இது பண்ணுறேன், ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு நாள் டைம் கொடுக்கல. இப்போ வில்சன் சார் இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த வழக்கு போன்ற இன்னொரு வழக்கு 2022 சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அது ஏன் அப்படின்னா, யூஜிசியினுடைய விதிகள் பெருசா
தமிழ்நாடு அரசினுடைய விதிகள் பெருசா அப்படின்ற ஒரு வழக்கு, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த வழக்கும் அதுக்கு ஒத்த வழக்கு தான். அப்போ அது ரெண்டையும் சேர்த்து விசாரிக்க சொல்லி நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்டோம். அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணி ஓகே நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீங்களே போய் சொல்லிடுங்கன்னு அவர் எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அதற்கு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அடங்கிய அமர்வு சரி நீங்கள் மெமோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இதை நாங்களே விசாரிக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் மெமோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். அப்படின்னா அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களுடைய பேச்சுக்கு அவருடைய உத்தரவுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போ தோழர் ராஜேந்திரன் போன்றவர்களோ இன்னும் பிறரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மகாராஷ்டிரா போனார். பிஆர் கவாய் அவர் வந்து ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனதுக்கப்புறம் முதல் தடவை போகிறாரு. புரோட்டோகால் படி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் போகிறாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டினுடைய டிஜிபி, அந்த மாநகர கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து அவரை ரிசீவ் பண்ணணும். சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் போய் அவரை ரிசீவ் பண்ணணும். ஆனால் முதல் முறையாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆனதுக்கப்புறம் அவர் அங்கே வராரு. இவங்க புரோட்டோகால் படி யாருமே போகல. புரோட்டோகால் படி இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்களே. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் முதல் முறை வராரு, அப்போ அவருக்கு ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த புரோட்டோகால் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதை ஏன் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மனோபாவத்தில் இருக்கிறனால நம்ம கீழே இருக்க அதிகாரிகளை மட்டும் கோச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு பௌத்த மதத்தை தழுவியவர், அவர் வந்து ஒரு தலித் இல்லையா? அப்போ ஒரு தலித் சிஜே இருக்கிறாரு, அவர் வராரு அப்படிங்கிறதுனால ஒரு தலித்ன்றதுக்காக அவருக்கு புரோட்டோக்காலை கூட ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே இருக்குது. அப்போ ஒரு தலித் சிஜே சொன்னதுனால இவங்க கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலரும் சோஷியல் மீடியாவில் எழுப்பிட்டு வராங்க. இது நம்ம எதுவும் நோக்கல, இது பொதுவெளியில் அவங்க கேட்குறது. அப்போ இந்த டோன்லேயே நமக்கு யோசிக்க தோணுது இல்லை. அப்போ சிஜேயை தொடர்ந்து வந்து யாருமே மதிக்கிறது இல்லையா? நீதித்துறையிலேயே அதுக்கான மதிப்பு இல்லைங்கிறப்போ பொதுவெளியில் அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இதை தான் வந்து தலைவரும் சொல்லியிருந்தார். ஒரு தலித் சிஜே ஆனதுக்கு அப்புறமும் கூட பாஜக வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாது தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இதையும் நம்ம யோசிக்க தோணுது இல்லை. இப்போ இது மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்த இந்த 2 நீதிபதிகளுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆளுநர் வந்து நடத்திய விழாக்களில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு நீதியரசர் இருக்கிறார்ல, அவர் வந்து ஏற்கனவே வழக்கறிஞராக இருந்த பொழுது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேயே ஒரு இதில் நியமன பொறுப்புலேயே இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அது தொடர்பாக இருக்கிற ஒரு வழக்கில் இவங்க 2 பேரும் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? ஸோ அவங்களே வந்து அதை முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விலகி இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிற பிஆர் கவாய் அவர்கள் வந்து இவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வழக்கு ஒன்று வந்துச்சுல, இவர் வந்து இந்த மாதிரி மோடி கொடுத்து ஒன்று பேசிட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்துச்சு இல்லையா? அதுக்கு வந்து அவர் தீர்ப்பு கொடுக்குறதா இருந்துச்சு. அப்போ அவரே வந்து நான் விலகிக்கிறேன். ஏன் அப்படின்னா, பிஆர் கவாய் அவர்களுடைய அப்பா வந்து காங்கிரஸ் பீரியடில் ஆளுநராக இருந்தவர், காங்கிரஸில் இல்லை, காங்கிரஸ் பீரியடில் அவர் ஆளுநராக இருந்தார். ஸோ இதனால் வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்டாக இருக்கும், நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அவரே வந்து சொன்னார். அப்படி இவங்களாம் முன் வந்து விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் அவங்க சொல்லலை போன்ற விஷயங்களை வந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ வில்சன் சார் அவருக்கு வந்து இல்லை கொடுக்காம தடை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வாதிடுறதுக்கு ஏதாவது வந்து அவங்க கேட்குறது ஏன்னா 56 கரெக்ஷன் கேட்குறாங்க. இப்போ ஒரு சட்டத்திருத்தம் அப்படின்னா 56 கரெக்ஷன்னா இப்போ அதை குறித்து வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அது ஏன் பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வளோலாம் டைம் இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் டைமே கொடுக்காம அவங்க பண்ணதுங்கிறது இவ்வளவு கேள்வி எழுப்பியிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இறுதியாக தீர்ப்பு வாசிக்கும்போது மைக்கை மியூட் பண்ணியிருக்கிறாங்க, நீதியரசரோட மைக்கை மியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து வில்சன் சார் வந்து கேட்குறாரு, ஏதாவது நீங்கள் வந்து தீர்ப்பு வாசிக்கிறது எனக்கு கேட்கல, மைக் வந்து மியூட் ஆகிருக்குது, ஸோ அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லை நாங்கள் வந்து தீர்ப்பு அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதானே, அப்லோட் பண்ணுறப்ப பார்த்துங்க அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகள் எழுப்பிட்டு அதிகார தோனோட நடந்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள்கிட்ட நம்ம வந்து நீதித்துறை மீது நம்பிக்கை வைங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படியான ஒரு முக்கியமான வழக்கை வந்து
இவ்வாறாக வந்து விடுமுறை அமர்வில் டீல் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் வந்து தீர்ப்பு இது பண்ணும்போது மைக்கு மியூட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இப்படியான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இல்லை. அப்போ ஒரு அவநம்பிக்கையை கொடுக்குது. அப்படியான விஷயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு அடுத்து வர இருக்குது. ஏன்னா 2022 போட்ட வழக்கு வந்து அது விசாரிக்க இருக்குது. இப்போ அதோடு இதையும் சேர்த்து விசாரிக்கிறப்போ இது 2 சைடுமே சொல்கிறாங்க. யூஜிசியினுடைய ரூல்ஸ் தான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கும் 2-3 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய லா தான் பெருசுங்கிறதுக்கு 2-3 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவர் பிஆர் கவாய் அவர்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் அதில் என்ன மாதிரியான தீர்ப்பு வர இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீதியரசர்கள்ட்ட நீதித்துறையிட்ட நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை இழக்க செய்யும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் வந்து மீடியாக்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூக்கள் தான் நீங்கள் இந்த மாதிரியான வழக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதை விட்டு வந்து மிஸ்லீட் ஆகிற மாதிரியான நியூஸ் கார்டுகளை போடாமல் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் நீதிமன்ற தீர்ப்பு வாரம். நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையா, நீ நல்லா நடுநயமாக உட்காந்து தீர்ப்பு கொடுக்குறா மாதிரி. ஐயோ எல்லாம் பெரிய வார்த்தை தான் பேசலாம் தம்பி. ஒன்றும் இல்லை தம்பி, ஜட்ஜி ரொம்ப பயப்படாதீங்க. வேண்டாங்கிற அவ்வளோ பெரிய வார்த்தைகளாம் இல்லை. 2 பேருக்கு ஒருத்தன் மத்த சம்பவம்னாலே அவன் ஜட்ஜி தான். அப்படியா? அவ்வளோதானே. 2 பேருக்கு யார் வந்தாலும் ஜட்ஜி அவன் தானே. ரைட். அந்த வகையில் வந்து இன்னைக்கு நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்பு, இந்த ஆளுநரின் அதிகாரத்தை வந்து மட்டுப்படுத்தி போன மாதம் நம்ம ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைங்கிற என்ன மட்டுப்படுத்துறது, முட்டு கொடுக்குறது, அதான் சொன்னேன், அதிகாரமே இல்லை அப்புறம் பிடுங்கிட்டு விட்டாங்க இல்லையா. அந்த வழக்கை எப்படியாவது டேக்கிள் பண்ணி அது எப்படியாவது நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னு பாஜகக்காரங்க கங்கனை கட்டி தீர்றாங்க. அப்படி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் போட்ட ஒரு வழக்கு, அந்த வழக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்குது. தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு தடை விதித்திருக்கிறாங்க. அது தீர்ப்பு தான். இல்லை அது முழுமையான தீர்ப்புன்னு இல்லை, தடை விதித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதியப்பட்டதிலிருந்து தீர்ப்பு வந்தது, இந்த விசாரணை நடைபெற்ற முறைன்னு மொத்தமாக இந்த வழக்கு பற்றிய ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு விமர்சனம் ஆன்லைனில் போய்கிட்டே இருக்குது. எந்த கோர்ட் இது? சென்னை உயர்நீதிமன்றம். ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அடங்கிய அமர்வு. அது முழுதாக ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அடங்கிய அமர்வு. அது முழுசாக விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. ஏன் அந்த விமர்சனம், அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஏன் அப்படி விமர்சிக்கப்படுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ. தம்பி இதுல எனக்கு எதுவும் வேலை இல்லை. இல்லைண்ணே, அப்படி இல்லைண்ணே, இருக்கு, இதுலயும் இருக்கு. ஓகே.